தமிழக மற்றும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைசிறந்த ஆளுமை. சமூக நீதிக்காக போராடுவதற்கும் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். திமுகவின் தலைவராக தமிழ்நாட்டின் அரசியல் நிலப்பரப்பை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர். மாநில வரலாற்றில் மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக பரவலாக கருதப்பட்டவர் என இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றவர்தான் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி. கருணாநிதியின் பாரம்பரியம் தமிழர்களின் தலைமுறைகளுக்கு ஊக்கமளிப்பதுடன் தமிழ், இலக்கியம், சினிமா மற்றும் அரசியலுக்கு இவர் ஆற்றிய பங்களிப்புகள் இன்று வரை கொண்டாடப்படுகின்றன. அரசியலில் நாடே வியந்து பார்க்கும் அளவுக்கு உயர்ந்து சட்டப்பேரவையில் பொன்விழா கண்டவர் கருணாநிதி. கருணாநிதிக்கு திருவாரூர் அருகே உள்ள திருக்குவளைதான் சொந்த ஊர். முத்துவேலர் அஞ்சுகம் தம்பதிக்கு 1924 ஜூன் 3ஆம் தேதி பிறந்த கருணாநிதிக்கு முதலில் தட்சணாமூர்த்தி என்றே குடும்பத்தினர் பெயர் வைத்தனர். அதற்கு காரணம், தாங்கள் போற்றி வணங்கும் தட்சிணாமூர்த்தியின் அனுக்கிரகம் தங்கள் மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதால் தான். இந்த நிலையில்தான் திருக்குவளையில் ஆரம்ப கல்வியை முடித்ததும் கருணாநிதியின் குடும்பம் திருவாரூருக்கு இடம்பெயர்ந்தது. அங்கிருந்த உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்கப்பட்ட கருணாநிதிக்கு படிப்பதை விட எழுதுவதிலும் பேசுவதிலுமே நாட்டம் இருந்தது. ஆனால் கருணாநிதி இந்த பள்ளியில் சேர்க்கப்பட்டதே அவர் நடத்திய போராட்டத்தால் தான் என்பதே பலருக்கும் தெரிந்திருக்காது. திருவாரூர் பள்ளியில் சேரச் சென்ற கருணாநிதியை பார்த்து, நீ சீர்திருத்த கொள்கை, சுயமரியாதை கொள்கை போன்றவற்றை சொல்லி மற்ற மாணவர்களை கெடுத்து விடுவாய், உனக்கு பள்ளியில் படிக்க சீட் இல்லை என அந்த பள்ளியின் தாளாளர் அனுப்பிவிட்டார். தாளாளரின் முடிவை எதிர்த்த கருணாநிதி அந்த பள்ளியின் எதிரே இருந்த கமலாலயம் குளத்தில் நின்று கொண்டு, பள்ளியில் சேர்த்துக் கொள்ளாவிட்டால் குளத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என அடம் பிடித்து மிரட்டி இருக்கிறார். சிறுவன் செய்கிற செயலா என மிரண்டு போன பள்ளி நிர்வாகம் உடனடியாக கருணாநிதியை பள்ளியில் சேர்த்துக் கொண்டிருக்கிறது. மொழிப்போர் தீவிரமடைந்த காலகட்டம் என்பதால் அரசியல் ஆர்வமும் கருணாநிதிக்கு முளைவிட்டது. ஆசிரியர்கள் சொன்னதைப் போலவே சுயமரியாதை கருத்துக்களை பரப்பினார் கருணாநிதி. மாணவர்களை திரட்டி மொழி போராட்டத்தில் பங்கெடுத்தார். துண்டு பிரசுரம், சுவரொட்டி என்று அரசியல் அரிச்சுவடி வாசித்தார். மாணவனாக இருந்து கொண்டே மாணவநேசன் என்ற கையெழுத்து பத்திரிகையை தொடங்கினார். இதுதான் பின்னாளில் முரசொலியாக மாறியது. அப்போதே தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை தொடங்கினார். அண்ணா நடத்திய திராவிட நாடு இதழில் கருணாநிதியின் இளமைப்பள்ளி கட்டுரை வெளியானது. பிறகு திருவாரூர் வந்த அண்ணாவை சந்தித்தார் கருணாநிதி. முதலில் படி, பிறகு எழுது என்றார் அண்ணா. ஆனால் அதையும் மீறி நாடகங்கள் எழுதி மேடையேற்றினார் கருணாநிதி. பெரிய வசூல், நல்ல வரவேற்பு. மெல்ல மெல்ல பிரபலமாக தொடங்கினார். இடையில் பத்மாவதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அனுதினமும் அரசியல் காற்றை சுவாசித்த கருணாநிதிக்கு பெரியார், அண்ணா உள்ளிட்ட தலைவர்களுடன் நெருக்கமாக பழகும் வாய்ப்பு கிடைத்தது. இதன் பலனாக பெரியாரின் குடியரசு இதழில் துணை ஆசிரியர் வேலை கிடைத்தது. ஆமையை காக்க ஓட்டை படைத்த இறைவன் சாலையோரங்களில் வாழும் ஏழைக்கு ஏன் ஒரு வீட்டை படைக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். தீட்டா இடுத்து என்பன போன்ற பகுத்தறிவு கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதி பெரியாருக்கு பிடித்தமானவரானார். சிறு வயதிலிருந்தே நாடக தொடர்பும் நாடகம் எழுதுவதில் ஆர்வத்துடன் இருந்த கருணாநிதிக்கு குடியரசுவில் வேலை பார்த்த போதுதான் சினிமா வாய்ப்பு தேடி வந்தது. பெரியாரின் சம்மதத்தோடு திரைத்துறைக்கு நகர்ந்தார் கருணாநிதி. அவருக்கு வசனம் எழுத முதல் வாய்ப்பு ராஜகுமாரி படத்துக்காக கிடைத்தது. அதன் பிறகு மந்திரி குமாரி, மருதநாட்டு இளவரசி, பராசக்தி என்று பல படங்களுக்கும் வசனம் எழுதினார். கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமா இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்பன உள்ளிட்ட வசனங்கள் ரசிகர்களை உணர்ச்சி மேலீட்டில் கொந்தளிக்க செய்தன. இதனால் யார் இந்த கருணாநிதி என தமிழ்நாடே திரும்பி பார்த்தது. அப்போது NSK, KR ராமசாமி, சிவாஜி, MGR உள்ளிட்டோருடன் கருணாநிதிக்கு மிகுந்த நெருக்கம் ஏற்பட்டது. கதையும் வசனமும் முக்கியம் என்றாலும் கட்சியும் கொள்கையும் அதைவிட முக்கியமானதாக இருந்தது. ஆகவே முரசொலியை அரசு பத்திரிகையாக மாற்றும் பணிகளில் ஈடுபட்டார். பெரியார், மணியம்மை ஆகியோரின் திருமண விவகாரத்தில் ஏற்பட்ட கருத்து மோதலால் பெரியாரிடம் இருந்து சில காலம் விலகி இருந்தார் அண்ணா. அப்போதுதான் திமுகவை தொடங்கினார். அதுவரை கொள்கை அரசியல் பேசி வந்த அண்ணா தேர்தல் அரசியலை கையில் எடுத்தார். திமுக அறிவிக்கும் போராட்டங்களில் நேரடியாக பங்கேற்றுக் கொண்டே வெகு மக்கள் ஆதரவை திரட்ட சினிமாவிலும் தொடர்ந்து இயங்கினார் கருணாநிதி.
1957 பொதுத் தேர்தலில் முதன்முறையாக களமிறங்கியது திமுக. சொந்த தொகுதியான நாகையில் போட்டியிட விரும்பினார் கருணாநிதி. ஆனால் குளித்தலையை கொடுத்தார் அண்ணா. அந்த தேர்தலில் திமுக சார்பில் வெற்றி பெற்ற 15 பேரில் கருணாநிதியும் ஒருவர். திமுக சட்டமன்ற கொறடாவாக நியமிக்கப்பட்ட கருணாநிதிக்கு தொடர்ந்து ஏர்முகம்தான். குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் வெற்றிக்கு கருணாநிதியின் வியூகமே காரணம் என்று கணையாழி கொடுத்து தம்பியை பாராட்டினார் அண்ணா. அந்த நொடியிலிருந்தே கருணாநிதியை முன்வைத்து கட்சிக்குள் கலக குரல்களும் வெடிக்க ஆரம்பித்தன. 1962 தேர்தலையும் சந்தித்தது திமுக. இந்த முறை 50 இடங்களை கைப்பற்றியது. ஆனால் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற 15 பேரில் 14 பேர் தோல்வியை தழுவினர். அவர்களில் கருணாநிதி மட்டுமே வெற்றி பெற்றார். இப்போது திமுக சட்டமன்ற குழுவின் துணைத் தலைவராக செயல்பட்டார் கருணாநிதி. அப்போதுதான் மத்திய அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகளை எதிர்த்து போராட்டம் நடத்த தயாரானது திமுக. போராட்டக் குழு தலைவராக கருணாநிதியே நியமிக்கப்பட்டார். மொழி போராட்டம் வெடித்தது. கருணாநிதி உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். அரசின் அடக்குமுறையை எதிர்த்து மாணவர்கள், இளைஞர்கள் என பலரும் போராட்டத்தில் குதித்ததால் போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் இளைஞர்கள் பலரும் தங்கள் உயிரை பலி கொடுத்தனர். போராட்டம், கைது, சிறை என கருணாநிதி அலைக்கழிக்கப்பட்டது மக்களிடையே அவருக்கான செல்வாக்கை உயர்த்தவே செய்தது. இந்த சூழலில்தான் 1967 காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றியது திமுக. விலைவாசி உயர்வு, மொழிப்போர், ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி என்றும் எல்லாமுமாக சேர்ந்து காங்கிரஸை தோற்கடித்திருந்தது. சைதாப்பேட்டையில் வென்ற கருணாநிதியை பொதுப்பணித்துறை அமைச்சராக்கினார் அண்ணா. வரலாற்றின் முதல் பகுதியை நான் எழுதினேன், பிற்பகுதியை என் தம்பி கருணாநிதி எழுதுவார் என்றார் அண்ணா. மக்கள் கோரிக்கைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் அண்ணா மறைவு என்ற செய்தி வந்து சேர்ந்தது. அவருக்கு பிறகு நெடுஞ்செழியன் தற்காலிக முதல்வரானார். கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் கருணாநிதி பக்கமே இருந்தனர். குறிப்பாக எம்ஜிஆர் ஆதரவும் கருணாநிதிக்கே இருந்ததால் முதலமைச்சரானார் கருணாநிதி. கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடம் இருப்பதே நல்லது என்றார் எம்ஜிஆர். ஆனால் இப்போதும் நெடுஞ்செழியன் போட்டிக்கு வந்தார். போட்டியை தவிர்க்க கட்சியின் சட்டத்திட்டங்கள் திருத்தப்பட்டன. அண்ணா காலத்தில் இல்லாத தலைவர் பதவி புதிதாக உருவாக்கப்பட்டது. கருணாநிதி கட்சியின் தலைவர் ஆனார். நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளர் ஆனார். கருணாநிதி வகித்த பொருளாளர் பதவி எம்ஜிஆரிடம் சென்றது. அதுநாள் வரை காங்கிரஸ் எதிர்ப்பு, மத்திய அரசின் மீதான விமர்சனம் என்ற அளவில் செயல்பட்ட திமுகவின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்றார் கருணாநிதி. இதன் பிறகே சுதந்திர தினத்தன்று ஆளுநர் தேசிய கொடியேற்றும் நடைமுறை மாற்றப்பட்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் முயற்சியால் மாநில முதல்வர்கள் தேசிய கொடியேற்றும் நடைமுறை அமலுக்கு வந்தது. இந்த ஆட்சியில்தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அர்ச்சகர் சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றினார் கருணாநிதி. 1971 சட்டப்பேரவை தேர்தலில் இந்திரா காங்கிரசுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை தக்க வைத்தார் கருணாநிதி. இந்த முறை திமுக வென்ற இடங்கள் 183. அதற்கு முன்பு வரை அத்தனை இடங்களை எந்த ஒரு கட்சியும் பெற்றிருக்கவில்லை. அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வெற்றி அது. இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் புரட்சிகர திட்டங்கள் பல செயல்படுத்தப்பட்டன. குறிப்பாக மனிதனே இழுத்துச் செல்லும் கைரிக்ஷாவை ஒழிக்க கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் கொண்டு வந்தார். பிச்சைக்காரர்கள் மற்றும் தொழுநோயாளிகளின் மறுவாழ்வுக்காக இரவலர்கள் இல்லங்கள் அமைத்தது. இந்தியாவிலேயே முதன்முறையாக கோவையில் வேளாண் பல்கலைக்கழகம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கென தனி அமைச்சரவை, நில உச்சவரம்பு சட்டம், விவசாய தொழிலாளர்களுக்கான கூலி நிர்ணயம், உயர் படிப்பு வரை மாணவர்களுக்கு இலவச கல்வி, விதவைகள் மறுமணத்திற்கு நிதி உதவி, கலப்பு திருமண தம்பதிகளுக்கு ஊக்கத்தொகை, குடிசை மாற்று வாரியம் ஆகியவை கொண்டு வரப்பட்டன. பிற்படுத்தப்பட்டோர் நலன்கள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க சட்டநாதன் கமிஷன் அமைத்தார். அதன் நீட்சியாக 25% இருந்த பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை 31% உயர்த்தினார். இதுவே எம்ஜிஆர் ஆட்சியில் 50% உயர்த்தப்பட்டது. மேலும் பட்டியல் இனத்தவருக்கான ஒதுக்கீட்டையும் 16% 18% உயர்த்தினார். சமூக நீதி வரலாற்றில் இது முக்கியமான முன்னேற்றம் எனலாம். இந்த காலகட்டத்தில்தான் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவை தொடங்கியிருந்தார். எம்ஜிஆர் பிரிவால் ஏற்பட்ட சர்ச்சை அடங்குவதற்குள் 1973 டிசம்பர் 24 அன்று திராவிட இயக்கத்தின் தூணாக விளங்கிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் உடல்நலக்குறைவால் காலமான செய்தி முதலமைச்சர் கருணாநிதியை நிலைகுலைய வைத்தது. சட்டத்தில் இடமில்லை என்ற போதும் அரசின் அறிவிக்கையாக வெளியிட்டு
தந்தை பெரியாரின் உடலை அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்ய ஆணை பிறப்பித்தார் முதலமைச்சர் கருணாநிதி. காமராஜர் காலத்திலிருந்து கோரிக்கை அளவிலேயே இருந்த சேலம் உருக்காலை திட்டத்தை 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் சேர்க்காவிட்டால் ஒட்டுமொத்த தமிழகமும் 5ஆண்டு திட்டத்தை புறக்கணிக்கும் என்றார் முதலமைச்சர் கருணாநிதி. அந்த அரசியல் அழுத்தமே சேலம் உருக்காலை தமிழகத்துக்கு கொண்டு வர முக்கிய காரணம் எனலாம். இதே காலத்தில்தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. அண்டை நாட்டு நல்லுறவை வலுப்படுத்துவதாக சொல்லி இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது இந்திரா காந்தி தலைமையிலான அரசு. எவ்வளவோ முயன்றும் தமிழ்நாடு அரசின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக கூறினார் கருணாநிதி. ஆனால் இன்றளவும் இதே கச்சத்தீவை காரணம் காட்டி அவர் விமர்சிக்கப்படுவதையும் மறுக்க முடியாது. என்னதான் கருணாநிதியை நீங்கள் ஆத்திரமாக திட்டினாலும் நேருக்கு நேர் சந்தித்தால் எந்த பெரிய மனிதரும் அவரிடம் சரணாகதி அடைந்து விடுவார்கள் என உளப்பூர்வமாக கூறியது கண்ணதாசன் தான். இளமீசை புதுமீசை என்றாலும் தமிழ் உருவில் உலர்மீசை கொண்ட இவர் வற்றாத கலைத்தம்பி நட்பினுக்கோர் பிசிராந்தை நம் கருணாநிதி என்பேன் என பிற்காலத்தில் முரசொலியில் கருணாநிதி குறித்து எழுதினார் கண்ணதாசன். நெருக்கடி நிலைக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. அடுத்து வந்த 13 ஆண்டுகள், அதாவது தாம் இறக்கும் வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர். அத்தருணத்தில் வலுவான எதிர்க்கட்சி தலைவராக மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்பினார் கருணாநிதி. சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியின் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனித்து கேள்வி எழுப்புவது, விமர்சிப்பது, சட்டமன்றத்துக்கு உள்ளும் புறமும் போராட்டங்களை நடத்தி அரசுக்கு அரசியல் அழுத்தம் கொடுப்பது என்ற வீரியமிக்க எதிர்க்கட்சி அரசியலை கையில் எடுத்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு வந்த தேர்தலில் திமுக மீண்டும் அரியணை ஏறியது. 1989 முதல் 1991 வரை மட்டுமே நீடித்த குறைந்த ஆட்சி காலத்திலேயே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம், ஏழை பெண்கள் பயன்பெறும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம், ஈவேரா நாகம்மையார் நினைவு மகளிர் இலவச பட்டப்படிப்பு திட்டம், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நிதியுதவி வழங்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு நிதியுதவி திட்டம், வன்னியர் சீர்மரபினர் உட்பட மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 20 விழுக்காடு தனி வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு, பட்டியல் சமூகத்தினருக்கு 18%, பழங்குடி சமூகத்தினருக்கு 1% தனி இடஒதுக்கீடு உள்ளிட்டவையும் இந்த ஆட்சி காலத்திலேயே கொண்டு வரப்பட்டன. இதற்கடுத்து 1996, 2001 காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, சமூக சீர்திருத்தத்துறை, இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை என பல்வேறு துறைகள் தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டன. உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு, பெரியார் நினைவு சமத்துவபுர திட்டம், உழவர் சந்தை திட்டம், பள்ளிகளில் வாழ்வொழி திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. குமரியில் 133 அடி உயர ஐயன் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டதும் இதே ஆட்சி காலத்தில்தான். கிராமப்புறங்களுக்கு மினிபஸ் திட்டம், தாய்மொழி வளர்ச்சிக்கு தனி அமைச்சகம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், 10,000 சாலை பணியாளர்கள் நியமனம், 13,000 மக்கள் நல பணியாளர்கள் நியமனம் என கருணாநிதி ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. இப்படியான திட்டங்கள் 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான ஆட்சி காலத்திலும் தொடர்ந்தது. இந்தியாவிலேயே முதலாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க சட்டம் கொண்டு வந்தது. இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசு பணிகளில் வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 30 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தென்னிந்தியாவிலேயே முதலில் விவசாய கல்லூரி அமைத்தது. ஆசியாவிலேயே முதலாக கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தொடங்கியது. பம்பு செட் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கியது என நாட்டுக்கே முன்னோடி திட்டங்கள் பலவற்றை செயல்படுத்தினார் கருணாநிதி. ஆனால் ஈழப் பிரச்சனை அவரது ஆட்சிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. வெறுமனே முதலமைச்சராக மட்டும் இருந்துவிட்டு போனவர் அல்ல கருணாநிதி. தான் கொண்ட கொள்கை நெஞ்சில் கனன்று கொண்டிருக்க அதனை செயல்படுத்த சீரிய திட்டங்களை முன்னெடுத்து இன்னும் 50 ஆண்டுகளுக்கும் அத்திட்டங்கள் மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என தொலைநோக்குடன் பங்காற்றியவர். தமிழால் என்ன செய்ய முடியும் என்று பேசியவர்களுக்கு மத்தியில் தமிழையே ஆட்சி மொழியாக்க வேண்டும் என போராடியது முதல் தமிழ் செம்மொழிக்கு மாநாடு எடுத்து கொண்டாடியது வரை அவரே ஒரு தமிழ் புலவராய் வரலாற்றில் இடம் பிடித்தார். கருணாநிதியின் நூற்றாண்டை இன்று நாம் கொண்டாடி வரும் நிலையில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் இன்னும் பல தலைமுறைகளுக்கும் நினைவு கூறப்படும். கருணாநிதி ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு
இன்றும் குறிப்பிட்டு சொல்லும்படியாக அந்த திட்டங்கள் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன. இவரது வாழ்க்கை சர்ச்சைகள் இல்லாமல் இல்லை என்றாலும் கருணாநிதியின் சாதனைகள் மற்றும் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் செய்த பங்களிப்புகள் எப்போதும் நினைவு கூறப்படும் மற்றும் கொண்டாடப்படும். ஒரு உண்மையான தலைவர் மற்றும் தொலைநோக்கு பார்வையாளராக இருந்தார். இவருடைய பாரம்பரியம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வழிகாட்டுகிறது. அந்த வரிசையில் தற்போது தமிழகத்தின் முதல்வராக ஆட்சி நடத்தி வரும் மு.க. ஸ்டாலின் கருணாநிதியின் வழியில் ஆட்சி நடப்பதாக தெரிவித்துள்ளார். அதை மெய்ப்பிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் கருணாநிதி படம் திறக்கப்பட்ட நிலையில் 39 கோடியில் கருணாநிதிக்கு நினைவிடம், புதுப்பொலிவுடன் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம், மதுரையில் கருணாநிதி பெயரில் நூலகம், அண்ணா சாலையில் கலைஞருக்கு மீண்டும் சிலை என கருணாநிதியின் நினைவை போற்றும் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார். சமூக நலனை மேம்படுத்துவதற்கும் சமூகத்தின் விளிம்பு நிலை பிரிவினரை மேம்படுத்துவதற்கும் கருணாநிதி மேற்கொண்ட முயற்சிகள் தமிழ்நாட்டில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழியின் காரணத்திற்காக கருணாநிதியின் அர்ப்பணிப்பு எப்போதும் நினைவு கூறப்படும். மூத்த பத்திரிகையாளர், 70க்கும் மேற்பட்ட படங்களுக்கு திரைக்கதை வசனகர்த்தா, திரைப்பட தயாரிப்பாளர், எழுத்தாளர் என அவரை குறித்து சொல்ல இன்னும் 1000 உண்டு. ஆனால் எப்போதும் 1000ல் ஒருவராகவே வாழ்ந்து மறைந்த கருணாநிதி அவருடைய தொண்டர்கள் மனங்களில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார் என்றால் அது மிக இல்லை.